பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 1:6 இப்படியாய் கூறுகிறது: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்பதாக. தீமோத்தேயுவுக்குள்ளாக அவனுடைய தாயின் மூலமாக வந்த விசுவாசம் ஏற்கனவே இருந்தது. இருந்தாலும் பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். நான் உன்மேல் சில வருடங்களுக்கு முன்பாக கைகளை வைக்கும்போது உனக்கு உண்டான தேவ வரத்தினால் திருப்தி கொண்டு விடாதே. உனக்கு கிடைத்த அந்த வரத்தை இனிமேல் நீதான் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று நினைப்பூட்டுகிறேன் என்பதாக சொல்லுகிறான். அநேகர் நினைப்பதுண்டு, நான் முதலாக பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தான் கடைசி மட்டும் என் மேல் இருக்கும் அபிஷேகம் என்பதாக. பல வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டங்களிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் முழு இரவு ஜெபங்களிலும் உபவாச கூட்டத்திலும் ஆவியானவரின் அபிஷேகத்தையும் தேவ வரத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு அதை அனல் மூட்டாமல் விட்டுவிடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பின்மாற்றத்திற்குள்ளாய் போகும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்து விடுவார். அதோடு நாம் நின்று விடாமல் நமக்கு கிடைத்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து நெருப்பை பற்ற வைக்கிறார். அந்த நெருப்பு அணைந்து விடாமல் பற்றி பிடித்து எரிய வைக்க வேண்டிய கடமை நமக்குள்ளாகத்தான் காணப்படுகிறது. எப்படி ஜெனரேட்டர் ஓடிக்கொண்டிருக்க எரிபொருள் தேவையோ அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவ வரத்தை அனல் மூட்ட ஆவிக்குரிய போஜனத்தை தினந்தோறும் நாம் நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுக்காக ஜீவ ஊற்று எப்பொழுதும் பொங்கி வர நாள்தோறும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தினந்தோறும் கிரமமான வேத வாசிப்பும் வசனங்களை அசிபோடும் பழக்கம் உங்கள் சுபாவமாக மாற வேண்டும். ஜப ஜீவியம் சீராக இருக்க முழு கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் ஜெபிப்பது சாயங்காலத்தில் 2 மணி நேரம் ஜெபிப்பதற்கு சமம் என்பதாக. காலை ஜெபம் கிரமமாக இருக்கவும் அதிகாலையில் தேவனுடைய பிரசன்னத்தையும் வாஞ்சியுங்கள். பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள். தாழ்மையாயிருங்கள். கீழ்ப்படிதல் உள்ள சுபாவம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சியுங்கள். ஆவிக்குரிய வரங்களை இன்னும் அதிகமாய் நாடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஒரு நபர் ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை அனல் மூட்டாமல் இருப்பாரே என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. அந்த நபரின் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறாமல் முடியும் என்பதை அறிந்து உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் நீர் வைத்த விசேஷித்த கிருபையாகிய வரங்களை, அபிஷேகத்தை நாங்கள் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னீரே. தகப்பனே, எங்கள் இருதயமாகிய பலிபீடங்களில் காணப்படுகிற அக்கினி அனுதினமும் பற்றி எறிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகள் அனல் கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இன்றைய தினம் இவர்கள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.